ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பணத்தை எப்படின்னா சேமிக்கலாம், இந்த வழியும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன செலவு நம்ம வந்து நம்ம வீட்டுக்காருக்கு இல்லை நாமளே ஒர்க் பண்ணாலும் என்னைக்கு சம்பளம் வருதோ அன்னைக்கு நைட்டே வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையில்லை, நம்ம இதெல்லாம் செலவு இருக்குது, இதெல்லாம் அத்தியாவசியம், இதெல்லாம் ஆடம்பரம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஒரு 2 நிமிஷம் எல்லாமே யோசித்து பார்த்தா நம்மளுக்கு இதுதான் தேவை, இது ஆடம்பரம், இது வந்து அத்தியாவசியம்னு சொல்லிட்டு எல்லாம் செலவு தெரியும். அதை நம்ம ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டா நமக்கு தெரியும். நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், இல்லை தேவையான செலவு இது, தேவையில்லாத செலவுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த மாதம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் அந்த மாதிரி நோட்டில் எழுதி வைக்கிறத வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறேன். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார் வீட்டுக்கு தான் போவோம், போயிட்டு பார்க்கும்போது அவங்க வீட்டில் மேலே சாமானமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஸ்லாப்லாம் சாமானம் ஃபுல்லாக அடுக்கி வைப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீரோலாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வச்சுருப்பாங்க, இல்லை டெக்கரேஷனுக்கு எதனா பல பொருள்லாம் வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு நாமளும் நம்ம வீட்லேயும் இதே மாதிரி வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் புடவை ஜாஸ்தி பீரோவில் அடுக்கி வச்சுட்டு அதை பத்திரமா தூங்கிட்டு மட்டும்தான் இருக்கும். தினமும் வந்து நம்ம ஒரே புடவை கட்டு போகிற மாதிரிலாம் இல்லை, நம்மக்கிட்ட கொஞ்சம் புடவை இருக்கும். ஆனால் இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்களேன்ட்டு அதே மாதிரி டிசைனில் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னும் நான் ஒரு கொஞ்சம் புடவை எடுத்து வச்சுக்கினா அது பீரோவில் தூங்கிட்டு தான் இருக்கும். வந்து எங்கேனா ஃபங்க்ஷன் போனால் மட்டும்தான் கட்ட முடியும். நம்ம வந்து நம்ம தினமும் போட்டு போகிற துணி இருந்தால் போதும். ஆனால் ஆடம்பரமாக வாங்கி வச்சுக்கூடாது, இன்னொருத்தவங்க வச்சுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கூடாது. அதே மாதிரி தான் பாத்திரம், இல்லை வந்து ஃபர்னிச்சர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டெக்கரேஷன் ஐட்டமு, அவங்க வீட்டை இதெல்லாம் வச்சுருக்கோம் நாமளும் வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யோசித்து வாங்கி வச்சுக்கிட்டு, அவங்க வீடு பெருசாக இருக்கும், அதனால் அவங்க அவ்வளோ வாங்கி வச்சுப்பாங்க. நம்ம வீடு குட்டிஸாக இருக்கும்போது நம்ம வாங்கி வச்ச பொருள்லாம் வந்து இடைஞ்சலாக தான் இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அது சும்மா தான் இருக்கும். அதுபோல் அவங்க வாங்கி வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு எது தேவையோ, எதை வச்சு டெக்கரேஷன் பண்ண முடியுமோ, எதை வச்சு டெக்கரேஷன் பண்ணும்போது சிம்பிளாக நீட்டாக இருக்குமோ அதை வாங்கி வச்சுக்கலாம். ஒருத்தவங்க வாங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே வாங்கிக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் அதுதான். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம சாப்பாடு செய்யலாம், ஆனால் கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருக்கும், எதாவது சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சரி சாப்பாடை வச்சுட்டு நம்ம போய் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம், அந்த சாப்பாடை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை நாளைக்கு காலைல சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வந்து கண்ணுக்கு தெரியாது, அது காசு மாதிரி தெரியாது, சாப்பாடு தான் சொல்லிட்டு தரும். ஆனால் அப்படி நம்ம வந்து நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லை நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு இருக்கும்போது போய் ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது இவ்வளோ கப்பு அரிசி நான் கூட அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மாதம் வர அரிசி 20 நாள் 25 நாள் தான் வரும். அது அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் நம்ம அந்த செலவெல்லாம் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பாடு செய்யாமல் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு போய்ட்டு ஹோட்டலில் சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கும்போது சரி நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் ஆசைப்பட்டதே வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டுலாம் சொல்லிங்க. ஆனால் வந்து இருக்கும்போது சாப்பிடாதீங்க. நம்ம செய்யாத போது போய் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு இதுலேயும் கொஞ்சம் சிக்கனப்படுத்தலாம். இப்போ 25 நாள் நம்ம மளிகை சாமான் வரும்போது 1 மாதம் வரும்போது இன்னும் ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா வரும். அந்த 5 நாள் நம்ம காசு சேவ் பண்ணால் இன்னும் வேறு எதனா வாங்கலாம் இல்லையா பொருள், அதனால தான் சொல்கிறேன். ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒரு புடவை எடுக்கணும், அதுக்கு மேட்சாக வளையல் போடணும், அதுக்கு மேட்சாக கம்பல் போடணும், அதுக்கு மேட்சாக செருப்பு போடணும் சொல்லிட்டு யோசிக்காமல் நம்மக்கிட்ட ஒரு சாரீ வீட்டில் இருக்கும், புதுசாக எடுத்தாலும் சரி, அதுக்கு வந்து 100 ரூபா 150 ரூபா கொடுத்து வளையல் வாங்குறதே பரவாயில்ல. ஆனால் 500 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்குகிற இடத்துல 100 ரூபாய்க்கு கல் வளையல் அழகாக வருது, 30 ரூபாய்க்கு வருது, 40 ரூபாய்க்கும் வருது, 60 ரூபாய்க்கும் வருது, ஒரு 150 ரூபாய்க்குள்ளே நம்மளுக்கு இதெல்லாம் அழகாக தெரியும். நம்மளுக்கு எது அழகாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை வாங்கினா அதுலேயே ஒரு காசை வந்து மிச்சப்படுத்துவோம். நம்ம கிராண்டாக தெரியணும்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக வாங்கிட்டு ஒரே நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதை போடுறதுக்கு அதை விட்டுட்டு நம்மளுக்கு கொஞ்சோண்டு நம்மளுக்கு இருக்கிறத வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம், அதுலேயும் வந்து சிம்பிளாக நீட்டாக தெரியலான்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். அதுலேயும் நம்ம வந்து சிம்பிளாக இருக்கும்போது கூட ஆடம்பரமாக காட்ட முடியுமா, நம்ம ரிச்சாக காட்ட முடியும். ஃபுல்லாக வாங்கி வச்சுருந்தா நம்ம ரிச்சாக காட்டணுன்றதுலாம் இல்லை. ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதுலாம் தேவைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நாமளே நினச்சிப்போம் நம்மளுக்கு அதெல்லாம் தேவைப்படும் ஃப்யூச்சரில் தேவைப்படும்னு சொல்லிட்டு தங்கம் வெள்ளி அந்த மாதிரிலாம் இடம் அந்த மாதிரிலாம் ஃப்யூச்சரில் தேவைப்படுங்க. இல்லை நம்மளுக்கு அந்த புடவை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம், இந்த புடவை இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் செருப்பாக இருக்கட்டும் ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வாங்கி வச்சுக்கலாம், இன்னொன்று வாங்கி வச்சுக்கலாம், கம்மி ரேட்டு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கணும். ஆனால்
நம்ம வந்து அதை போடவே மாட்டோம். இப்போ எல்லாமே அப்படி தான், டிஸ்கவுண்ட் சேல்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு தேவையில்லாமல் எல்லாமே வாங்கிப்போம். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்க. இது உங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா யாருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் பாய்.